1 கொரிந்தியர் 7:17. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எவ்வளோ அழகான ஒரு ஃபார்முலா, சூத்திரம். கர்த்தர் உன்னை எப்படி அழைச்சாரோ அப்படி நீ நடப்பாயாக. கர்த்தர் உனக்கு எப்படி பகிர்ந்திருக்கிறாரோ, எப்படி உனக்கு அருளி செய்திருக்கிறாரோ, உனக்கு எப்படி தந்திருக்கிறாரோ அதன்படி நீ நடப்பாயாக. இந்த பகிர்ந்தது தேவன் கர்த்தர் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ அப்படியே அவன் நடக்க கடவன். இந்த பகிர்தல் அப்படின்றது 2 விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. ஒன்று ரோமர் 12:3 வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அதனால் ஓவர் எஸ்டிமேஷன் கூடாது. தன்னை பற்றி அளவுக்கு அதிகமாக நினச்சிக்க கூடாது. மிகையான ஒரு எண்ணம் தன்னை பற்றியே ஒருவனுக்கு கூடாது. அப்போது எந்த அடிப்படையில் தன்னை பற்றி ஒருவன் எண்ண வேண்டும்? தெளிந்த எண்ணம். அதுக்காக அண்டர் எஸ்டிமேஷனும் கூடாது. நம்மை பற்றி தாழ்வு மனப்பான்மையும் கூடாது, மிகையான மனப்பான்மையும் கூடாது. தெளிந்த எண்ணம், தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின் படியே. இப்போ விசுவாசன்றது தேவன் தான் தருகிறாரா? அது நாம அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை துவக்குகிறவர். அப்போ இதை நான் ஒரு தாளந்து ஓமானத்திற்கு ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். விசுவாசன்றது அப்படிதான். ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து. அதை 1 தாளந்து உள்ளவன் இழந்து போனான். ஏன்னா கடைசியில் அது அவனிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு இன்னொருவனுக்கு கொடுக்கப்பட்டது. 5 தாளந்து 2 தாளந்து உள்ளவர்கள் அதை காத்து கொண்டது மட்டுமல்ல, அதை பெருக்கினார்கள். இன்னும் 5 தாளந்து அதை அதிகமாக்கினார்கள், இன்னும் 2 தாளந்து அதிகமாக்கினார்கள். ஆகவே இந்த மாதிரி தான் விசுவாசமும். ஆண்டவர் ஒரு விசுவாச அளவை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதை முதல்ல நம்ம காத்துக்கொள்ளணும். 2வது விசுவாசத்தில் நாம் வளரணும். இன்னும் நம்ம விசுவாசம் விருத்தி அடையணும். நம்முடைய எவ்வளவு விசுவாசம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மை குறித்து நாம் எண்ணம் கொள்ள வேண்டும். நான் யார் என்பது என்னுடைய விசுவாசம், எனக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கிறது என்பதை குறித்தது தான். அதுதான் சிலருக்கு ஆண்டவர் நிறைய விசுவாசத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை அவங்க இழந்து போயிட்டாங்கன்னா அப்புறம் அங்கே தன்னை பற்றி அவங்க நினச்சிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சிலருக்கு ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தை அப்படியே அவங்க காத்துக்கொள்கிறாங்க. அதை இழக்கலை, அதை விருத்தி அடைய செய்யவும் இல்லை. அப்படி சிலர் இருக்காங்க. இன்னும் சிலர் அந்த விசுவாசத்தை அவங்க என்ன செய்கிறாங்க? பெருக்கிக் கொள்கிறார்கள், விருத்தி ஆக்கி கொள்கிறார்கள். இந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்கிறார்கள். இன்னும் விசுவாசத்தில் தங்களை பலப்படுத்தி கொள்கிறாங்க. அந்த ஒரு நிலைமை ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான நிலைமை. நான் ஒரு மனுஷன் தன்னை பற்றி பெருசாக என்றதுக்கு சில காரணங்கள் இருக்குது. தன்னை குறித்து மட்டமாக என்றதுக்கும் சில காரணங்கள் இருக்குது. படிப்பு, பணம், வேலை, குடும்ப சூழல், சமூக சூழல், பலவிதமான திறமைகள், வரங்கள் என்று ஆள் செல்வாக்கு, பல அம்சங்களை வைத்து கொண்டு தான் தங்களை அவர்கள் சிலர் பெருசாக நினைக்கிறாங்க, சிலர் மட்டமாக நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சரியான ஒரு செல்ஃப் எஸ்டிமேஷன், தன்னை பற்றிய சரியான
ஒரு எண்ணம் ஒருவனுக்கு விசுவாசத்தின் அடிப்படையில் தான் வர வேண்டும். ஆண்டவர் எனக்கு எவ்வளோ விசுவாசம் கொடுத்தாரு, அதை நான் காத்து கொண்டேனா இல்லையா, அதில் நான் வளர்ந்தேனா இல்லையா என்பதில்தான் என்னை பற்றி நான் அதை அடிப்படையில் தான் நான் என்னை எஸ்டிமேட் பண்ண வேண்டும். என்னை பற்றி ஒரு எண்ணம் எனக்கு உண்டாக வேண்டும் என்று வேத புஸ்தகம் திட்டமாக சொல்கிறது. இன்னொரு விஷயம் 1 கொரிந்தியர் 12:11 இருக்கு. 9 வரங்கள் பற்றிய ஒரு பகுதி. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இவைகளையெல்லாம் 9 வரங்கள். ஒரு வரம் பெறாதவன் அடுத்த வரம் உள்ளவனை நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. இப்போ அந்நிய பாஷையை இன்றைக்கும் சிலர் புரிஞ்சிக்காம அதை தப்பாக பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒருவேளை அந்த அனுபவம் கிடைக்காம இருக்கலாம். அதனால் அந்நிய பாஷை புரியலைன்றதுக்காக ஒரு விஷயத்தை தப்புன்னு சொல்லிடக்கூடாது. நமக்கு புரியாதவை இந்த உலகத்தில் எத்தனையோ இருக்கு. பைபிள்லேயே எவ்வளோ நமக்கு புரியலை, அதுக்காக பைபிள் இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட முடியுமா? எவ்வளவோ விஷயங்கள் புரியலை. நம்ம சுற்றி இருக்கிற எத்தனையோ விஞ்ஞானங்கள் புரியலை, எத்தனையோ தொழில்நுட்பங்கள் புரியலை, எவ்வளவோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. நமக்கு புரியாதது கடல் அளவு, புரிந்தது தான் கை அளவு. அதுக்காக புரியாததெல்லாம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. சிலர் தான் பெற்ற வரத்தை தான் பெரிது என்று சொல்வார்கள். மற்ற வரமெல்லாம் முக்கியம் இல்லை. ஒருத்தருக்கு சுகமளிக்கும் வரம் இருக்குன்னா அதுதான் பெருசு. வியாதியில் அவன் அழுகுறான், அவனுக்கு அதான் முக்கியம், சுகம்தான் முக்கியம் என்று சொல்வார்கள். ஒருவருக்கு வெளிப்படுத்தல்களின் வரம் இருந்தால் அதான் முக்கியம். வியாதி கூட டாக்டர்கிட்ட போய் சுகம் பெற்றுக்கொள்ளலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுது, என்ன செய்யணும், இதெல்லாம் வெளிப்படுத்தல் இருந்தால் தானே முடியும். அது இல்லாமல் தானே அவன் ஜோசியக்காரன்ட்ட போகிறான். அப்போ அதுக்கு நம்ம ஒரு தீர்வு சொல்லலாமே. இதான் முக்கியம். வெளிப்படுத்தல் வரம் உள்ளவங்க அதுதான் முக்கியம்னு சொல்லுவாங்க. குணமாக்க வரம் உள்ளவன் அதான் முக்கியம் நினச்சிட்டு இருப்பான். அல்லது அக்கறை பச்சைன்ற மாதிரி எனக்கு அந்த வரம் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த வரம் நல்லா இருந்தான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு பெரிய தேவ மனிதனை அறிவேன். அவர் தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். அவர் பல ஆண்டுகள் உபவாசம் இருந்து எனக்கு அற்புதங்களை செய்யும் சக்தின்ற வரம் வேண்டும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் இயேசு அவரோடு கூட பேசினார். அவர் சொன்னார், உனக்கு நான் வெளிப்படுத்தலின் வரங்களை கொடுத்திருக்கிறேன். அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், தீர்க்க தரிசனம் உரைத்தல் போன்ற வெளிப்படுத்தலின் வரங்களை கொடுத்திருக்கிறேன். அந்த வரத்தை நீ மட்டமாய் நினைக்காதே. உனக்கு கொடுத்திருக்கிற வரங்கள் அநேகருக்கு இல்லை. ஆகவே உனக்கு இருக்கிற வரத்தை வைத்துக்கொண்டு நீ ஊழியம் செய். நீ இத்தனை வருஷங்களை வீணாக்கி விட்டாய் என்று கொஞ்சம் கடினமாகவே ஆண்டவர் பேசினார். அதுக்கப்புறம் தான் நான் ஊழியம் பண்ண ஆரம்பித்தேன். அவர் எனக்கே நிறைய வெளிப்படுத்தல்கள் சொல்லியிருக்கிறார். அவரோட பழக, அவரோட ஊழியம் செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. மிகப்பெரிய தேவனுடைய மனிதன். அது மாதிரி நமக்கு இல்லாத வரத்தை குறித்து ஏங்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு வரமாவது ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 9 வரம் கூட வேலை செய்யலாம். ஆனால் ஒரு வரம் தான் அதிகமாக வேலை செய்யும். மற்ற 8 வரம் எப்பயாவது தான் வேலை செய்யும். சிலருக்கு 9 வரமும் கொடுக்கப்பட்டிருக்கலாம், நான் மறுக்கலை. சிலர் ஆல்ரவுண்டராக இருப்பாங்க. ஆனால் ஒரு வேலை தான் செய்ய முடியும். எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க. சிலர் சமைக்கவும் தெரியும், கார் ஓட்டவும் தெரியும், இசை வாசிக்கவும் தெரியும், எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. சிலர் சகலகலா வல்லவர்களாக இருப்பார்கள், ஆல்ரவுண்டர்ஸாக இருப்பாங்க. ஆனால் ஒன்று தான் செய்ய முடியும். ஒரே நேரத்தில் டிரைவராகவும், ஒரே நேரத்தில் இன்ஜினியராகவும், வக்கீலாகவும், ஒரே நேரத்தில் சமையல் கலைஞராகவும் இருக்க முடியுமா? முடியாது. அவசரத்துக்கு சமைச்சிக்கலாம், அவசரத்துக்கு கார் ஓட்டிக்கலாம். தனக்கு தான் கார் ஓட்டுவது டிரைவர் வேலை அல்ல. அவசரத்துக்கு மற்றவங்களுக்கு கார் ஓட்டிக்கலாம். அதெல்லாம் ஆத்திர அவசரத்துக்கு நம்ம செய்கிறது. அந்த அறிவெல்லாம் அதற்கு தான் பயன்படுகிறது. ஆனால் ஒரு வேலை அல்லது 2 வேலை, அவ்வளோதான். மிஞ்சி போனால் 3 வேலை பார்க்கலாம் அதிகபட்சம்.
வீட்டு வேலையும் சேர்த்துக்கலாம். வீட்டு வேலை, அதுக்கப்புறம் ஒரு 2 வேலை, ஒரு வேலை, ஒரு சைட் பிஸ்னஸ்ன்ற மாதிரி ஒரு வேலை, 3 வேலை அதிகபட்சம் பார்க்கலாம் ஒருத்தன். அந்த 3ல் கூட 1ல் தான் அவன் அதிகமாக பார்க்க முடியும். ஒரு வேலை தான் மெயின் வேலையாக பார்க்க முடியும். மற்ற வேலைலாம் சைட் பிஸ்னஸ்ன்னு சொல்கிற மாதிரி தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ ஊழியம் பண்ணுறாங்க, பகுதி நேர ஊழியம் வேலை, அவ்வளோதான். வேணால் வீட்டு வேலை பார்க்கலாம், ஹோம் மேக்கிங்னு நம்ம சொல்கிறோம் ஆங்கிலத்தில், அவ்வளோதான் பார்க்க முடியும். ஒரு 3 வாரம் அதிகபட்சம் வேணால் வேலை செய்யலாம். மற்ற 6 வாரம் இருந்தால் கூட அது வேலை செய்யாது. ரொம்ப அபூர்வமாக கொஞ்சமாக எப்பயாவது தான் வேலை செய்யும். 9 வாரம் இருக்குன்னு வர சொல்லிக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே ஒரு 3 வாரம் தான் அதிகமாக வேலை செய்யும். அதுலேயும் 1 வாரம் தான் ரொம்ப வேலை செய்யும். இப்போ பவுலுக்கு அவன் போதகன், அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, அதிகமாக வேலை செஞ்சு அப்போஸ்தலன் என்கிற அந்த வேலை, அந்த வரம் தானே ஊழிய வரங்களில். அந்த மாதிரி அவனுக்கு அதிகமாக வேலை செய்தது வசனத்திலே வெளிப்பாடு தான். அதுதான் அதிகமாய் அவனை குறித்து பாராட்டப்பட்ட விஷயம். மற்ற அற்புதங்கள் நடந்துச்சு, வியாதி சுகமாச்சு, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அதிகமாக அவனுக்கு நடந்தது அந்த வரம்தான், அந்த அப்போஸ்தல வரம்தான். அந்த வசனத்தில் வெளிப்பாடுகளை பெறுகிற வசனத்தை குறித்த ஒரு தெய்வீக ஞானம்தான். அதனால் ஆண்டவர் ஒன்று அல்லது ஒரு சில வரங்களைத்தான் பகிர்ந்து கொடுக்கிறார். அதிலே நாம் சந்தோஷப்படணும். மற்ற வரங்களை அற்பமாக நினைக்கக்கூடாது, அல்லது நம்முடைய வரத்தை மட்டமாக நினச்சி மற்ற வரங்கள் மேலேயே பார்த்து ஏங்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தேவன் எப்படி பகிர்ந்தாரோ அப்படியே நடப்போமாக. ஆமென்.